Hi students, welcome to Chennai IAS Academy. எல்லாருமே காலையிலே பார்த்துருப்போம். டிஎன்பிசியோடைய வேலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு காலங்களில் லேட்டாக இருக்குது, ரொம்ப டிலே பண்ணுறாங்க, எல்லா ப்ராசஸ் டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் முதற்கொண்டு எல்லா ப்ராசஸையும் மிட் நைட்டில் வெளியிடுற அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க. அது எப்போ விட்டுருக்காங்கன்னா இரவு, ஓகே, இரவு 12 மணிக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 12:30 ஏதோ மணிக்கு வந்து இரவு வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி டிஎன்பிசி அவங்களோட வேலைகளை வந்து மும்முரமாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் எடுத்து கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த இடத்துல வந்து டிராபேக் ஆகக்கூடாது. இப்போ என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, குரூப் ஒன்னோட நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானர் படி ஜூன் மாதம் வெளியே வரணும். ஓகே, ஆனுவல் பிளானர் படி ஜூன் மாதம் வெளியே வரணும். ஆனால் ஜூலை மாதம் ஏன் தள்ளி போனதுன்னா, நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான டிலே எதுவுமே இல்லை. அங்கே ரிசல்ட், ஓகே, இன்டர்வியூ முடிஞ்சு ரிசல்ட் வெளிவதற்கான டிலே மட்டும்தான் இருந்தது. ஓகே, அது மட்டும்தான் டிலே தவிர நோட்டிஃபிகேஷன் டிலே எந்த ஒரு டிலேயும் இல்லை. அப்போ நம்ம அடுத்தடுத்த எக்ஸாமையும் எந்தெந்த டேட்ல சொன்னாங்களோ அந்தந்த டேட் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஎன்பிசி அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க அடுத்தடுத்த கட்டங்கள் நீங்க எப்படி நோக்கி நகர போறீங்க, அது மட்டும் தான் உங்களோட நீங்க பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? பார்க்கலாமா? இன்னைக்கு டேட் 21/7/2022. எப்போ வந்தது பார்த்தீங்கன்னா மிட் நைட்ல தான் வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி 12:30 சம்திங் தான் வந்திருக்குது. ஓகேங்களா? குரூப் 1க்கான எக்ஸாம். ஓகே, வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பிளானர்ல அவங்க சொன்ன வேகன்சி பாத்தீங்கன்னா நியர்லி 53 சம்திங் தான். ஓகேதா? நியர்லி அப்ராக்சிமேட்லி 53 சம்திங், ஒரு 60க்குள்ள தான் இருந்தது ஆனுவல் பிளானர்ல அவங்க சொன்ன வேகன்சி. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க சொன்ன வேகன்சியை விட நியர்லி ஒரு 40 வேகன்சி, ஓகே, 50க்கு 40 வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அவங்க பாத்துக்கோங்க, 50 கிட்டத்தட்ட 40 வேகன்சினா கிட்டத்தட்ட 90% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? வேகன்சியை பொறுத்த வரைக்கும். அப்போ இதே மாதிரி நம்ம வேற எக்ஸாம்ஸ்லையும் அந்தந்த வேகன்சியை பொறுத்து வேகன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது குரூப் 1. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர், அதாவது போன வருஷம் இப்போ ரிசல்ட் வெளியிட்டாங்களா, அந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. 50-60 வேகன்சி இருந்தது. அதுக்கு முந்தின வருஷம் வெளியிட்ட வேகன்சி தான் பல்க் வேகன்சி. இது வரைக்கும் வராத அளவுக்கு வேகன்சி நியர்லி 150. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வெளியிட்டாங்க, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணாங்க, 150 வரைக்கும் வேகன்சி இருந்தது. இந்த தடவை அதே மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு 100 above போலனாலும் 92 ஓரளவுக்கு மாடரேட்டான ஒரு வேகன்சி. இந்த மாதிரி ஒரு வருஷம் ஒரு குரூப் 1க்கான சர்வீஸ் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஓகேங்களா? அப்போ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் டாப் மோஸ்ட் ஒரு சேலரி வாங்கக்கூடிய ஒரு ஜாப் அப்படின்னா இதான் டாப் மோஸ்ட் ஒரு பியூரோக்ராட்டும் கூட. ஓகேங்களா? கிட்டத்தட்ட சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா 22ல வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட இதுல போட்டிருக்க சேலரி 56,000. ஆனா நீங்க உங்களுக்கு வாங்குறது, கையில வாங்குறது மட்டுமே கிட்டத்தட்ட 80 above தாராளமா வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா டாப் மோஸ்ட் ஒரு போஸ்டிங்ஸ் எல்லாமே பாருங்க, என்னென்ன வேகன்சி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உயர்ந்த போஸ்ட் டெப்டி கலெக்டர் டிசி போஸ்டிங்க்கு 18 வேகன்சியும், அதுக்கப்புறம் டிஎஸ்பி நிறைய பேர் பாத்தீங்கன்னா போலீஸ் தேர்வுகளை மும்முரமா படிக்கிற டைம்ல, அது குரூப் 1ல டிஎஸ்பிக்காகவே படிக்கிறவங்க நிறைய பசங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அவங்களுக்கான வேகன்சியா ஒரு பல்க் வேகன்சி 26 வேகன்சி கிடைச்சிருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர், ஓகே, கமர்ஷியல் டாக்ஸ்ல 25. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெப்டி ரெஜிஸ்டர், ஓகேவா, அதாவது ஒரு மாவட்டத்திற்கே ரெஜிஸ்டர் அளவுக்கு ஒரு டெப்டி ரெஜிஸ்டாரா 13 வேகன்சிஸும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 7 வேகன்சிஸும், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு 3 வேகன்சிஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? மொத்தமா 92 வேகன்சி. இது அதிகமா நம்ம எய்ம் பண்றது பெரிய எப்பவுமே இருக்கக்கூடியது டெப்டி கலெக்டருக்கும் அப்புறம் டிஎஸ்பிக்கு. ஓகே, ஏன் சார் வேகன்சி வந்து நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாவே இருக்குது? அதுவும் பாத்தீங்கன்னா இந்த 3 வேகன்சி அதிகமா இருக்குது. நார்மலா எப்போ இருக்கிறத விட ரொம்ப அதிகமாக வந்திருக்குது. போன தடவை லாஸ்ட்டுக்கு முந்தின இயர்ல போடும்போது 100 வேகன்சி அபோவ் இருக்கும்போது இந்த வேகன்சி வந்து இதே அளவு தான் இருந்தது. இப்போ 92க்குமே இதே அளவு இருக்குது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, புதுசா கிரியேட் பண்ணப்பட்ட மாவட்டங்கள் இந்த இடத்துல ஒர்க் பண்ணுது. ஓகே, கிட்டத்தட்ட நியர்லி 8 டிஸ்ட்ரிக்ட் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது போக கமர்ஷியல் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்க மாட்டாங்க, அங்க ஒரு ஜோன் வைஸ் பிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய ஜோன்ஸ் வந்து பிரிச்சுட்டே இருக்காங்க. அதனால அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட் அதிகமாக்கிருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் நியர்லி 25 வேகன்சி. அப்போ இந்த 3 வேகன்சிஸும் மோஸ்ட் பவர்ஃபுல் வேகன்சிஸ். நீங்க டெப்டி கலெக்டர் ஆயிட்டீங்கன்னா வித்தின் 9 இயர்ஸ், உங்களுக்கு 9 வருஷத்துல வித்தின் அடுத்த 10வது வருஷம் நீங்க போகும்போது உங்களுக்கு ஐஏஎஸ்ங்கிற பட்டம் இருக்க போகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எழுதுனாதான் எனக்கு ஐஏஎஸ், யூபிஎஸ்சி எனக்கு லாங்குவேஜ் பேரியர், எனக்கு இங்கிலீஷ் வராது, ஹிந்தி தெரியாது, தேவையில்லை. தமிழ்நாடு எழுதுங்க, தமிழ்நாடுல டிஎன்பிசி குரூப் 1 எழுதுங்க. 9 வருஷம் சர்வீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அந்த அளவுக்கு இங்கேயும் பே தான் குரூப் 1லையும் இருந்தாலும் ஐஏஎஸ் பட்டம் வேணும், எனக்கு ஐபிஎஸ் வேணும்னா 2 வேகன்சி எடுங்க. கிட்டத்தட்ட 9 வருஷம் ஒர்க் பண்ணுங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு உங்களுக்கு ஐஏஎஸ் இந்த போஸ்ட் கிடைக்குதுன்னா ஐபிஎஸ் கிடைக்க போகுது. ஓகே, இது கம்பல்சரி கொடுத்தா ஆகணும். ஓகே, ஒவ்வொரு தடவை அதை ரெக்ரூட் பண்ணும்போது ப்ரொமோஷன் வைஸ் அந்த இது வந்து கொடுக்க போறாங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ் சின்னதாக ஒரு எக்ஸாம் இருக்கும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்போ இந்த 2 வேகன்சி, இந்த 3 வேகன்சியும் பவர்ஃபுல் வேகன்சி, இது எல்லாமே அதிகமா தான் இருக்கு. ஓகேங்களா?
92 வேகன்சி. அதுக்கப்புறம் எப்பவுமே ஒவ்வொரு வேகன்சிக்கும் கேஸ்ட் வைஸ் வேகன்சி விடுவாங்க. அதாவது எந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து யார் யாருக்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சார் இப்போ ஜென்ரலுக்கு எவ்வளவு, பிசிக்கு எவ்வளவு, பிசிஎம்க்கு எவ்வளவு, எம்பிசிக்கு எவ்வளவு விடுவாங்க. இந்த தடவை விடல, அடுத்து மேபி நாளைக்கு அது நாளானிக்கு இந்த 1 வீக் உள்ள அந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு, பெரிய அளவுக்கு எதுவும் மாற்றம் இல்லை. குரூப் 1லயும் பாத்தீங்கன்னா தமிழ் பிரிலிம்ஸ்ல எலிஜிபிலிட்டி தான் வைப்பாங்க அப்படின்னு வச்சா எதுவுமே பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இல்லை. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வந்திருக்குது. நாளைக்கு தான் பாத்தீங்கன்னா சரி லாஸ்ட் டேட் முக்கியம். லாஸ்ட் டேட் சப்மிஷன் பாத்தீங்கன்னா 22/08 அதான் லாஸ்ட் டேட்டு. கரெக்ஷன் நேத்தா நம்ம ஒரு இமேஜ் கூட டெலிகிராம்ல ஒரு இமேஜ் போட்டிருந்தோம். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது, டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டெலிகிராம் மூலமா நம்ம ஷேர் பண்ணோம். பெரிய அளவுக்கு வீடியோ போட முடியாத பரவாயில்ல, சின்ன இமேஜா நம்ம ஷேர் பண்ணிருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, டிஎன்பிசி இனிமேல் அவங்களுடைய தேர்வுகளை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 days டைம் கொடுப்பாங்க. ஓகே, அப்ளை இப்போ நாளைக்கு தான் வந்து ஒரு எக்ஸாமுக்கு லாஸ்ட் டேட்னா நாளைக்கு அப்புறமும் ஒரு 3 days டைம் கொடுப்பாங்க. நீங்க அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ஸ்ல கரெக்ஷன் இருந்ததுன்னா நீ தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வித்தின் 3 daysக்குள்ள. ஏன்னா நிறைய பேர் அப்ளிகேஷன்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் டிஸ்குவாலிஃபை பண்ற அளவுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்த டேட் ஆஃப் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் பாருங்க, கிட்டத்தட்ட 30, அதாவது அக்டோபர் மாசம் வச்சிருக்காங்க. அப்போ நீங்க அடுத்த மாசம், இந்த மாசம் கூட விட்டுருங்க, குரூப் 4 படிக்கிறீங்க, நிறைய இது படிக்கிறீங்க விட்டுருங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் நியர்லி ஒரு 3 month இருக்குது. இந்த ஒரு 10 நாள் நம்ம சேர்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட 100 நாட்கள், 90 + 10 ஒரு 100 நாட்கள் பிரிலிம்ஸ்க்கு மட்டுமே கேப் இருக்குது. ஓகேங்களா? பாருங்க, அதுவும் லாஸ்ட் வச்சுக்கோங்க 30/10/2022 தான். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் ஒரே நாள் தான் எக்ஸாம். அடுத்து மெயின்ஸோட எக்ஸாம் பாத்தீங்கன்னா சென்னையில மட்டும் தான் நடக்கும். அது வந்து ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் டேட் அனௌன்ஸ் பண்ண சொல்லிருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய நேரங்கள்ல மெயின்ஸ் எக்ஸாம் வந்து டிலே ஆயிருக்கு, அதே மாதிரி ஆகலாங்கிறதுக்காக விட்டுருக்காங்க. ஓகே, அப்புறம் ஏஜ் பொறுத்த வரைக்கும் ஏஜ் மட்டும் சின்ன விஷயங்கள் மாத்திருக்காங்க. என்ன அப்படின்னா மினிமம் ஏஜ் ஆஸ் யூஷுவல் 21, மேக்ஸிமம் ஏஜ் மட்டும் பாத்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 34, ஒரு சில டிகிரி எந்த டிகிரி படிச்சாங்கன்னா மட்டும் 35, அப்புறம் எஸ்சி, எம்பிசி, அதுக்கப்புறம் டிஎன்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசி, பிசிஎம் இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 39 ஏஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஏஜ் இதுதான். நெக்ஸ்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் வந்து என்னென்ன ப்ரிஃபரன்ஸ், அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது டிஎஸ்பினா பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷால் பி given to candidates who possess the national awards for physical efficiency. அந்த இதுல வந்து நேஷனல் லெவலில் ஏதாவது அவார்ட்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது, முன்னுரிமை தான். அது எப்போ முன்னுரிமை கிடைக்கும்? அந்த அப்ளை பண்ணும்போது நம்ம அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் முன்னுரிமை இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப முன்னுரிமைலாம் கிடையாதுங்க. ஓகே, படிச்சு போட்டி வாங்குறவங்க தான் முக்கியம். ஓகே, அப்புறம் இதெல்லாம் வந்து டிஎஸ்பி குவாலிஃபிகேஷன், இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராம் லிங்க்ல காலையிலே சென்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஸ் யூஷுவல் எந்த வித மாற்றம் இல்லை. எக்ஸாம் பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒரே ஒரு டிகிரி தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும். எஸ், applicants should possess a degree in any university incorporated by central and state legislation or any other institution. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனால அங்கீகரிக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து இங்க சொல்லுவாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்கலாம், அது கம்மிங் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம் என்ன பண்றாங்க. கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஃபீஸ் எல்லாம் சேம் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, அடுத்து எக்ஸாம் இதை பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி குரூப் 1க்கு ப்ரிலிம்ஸ்லேயே வச்சிருவாங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எதுவுமே கிடையாது. ப்ரிலிம்ஸ் ஆல்ரெடி லாஸ்ட் இயர்ல என்ன பேட்டர்ன் இருந்ததோ அதே பேட்டர்ன் தான். இதுக்கு முன்னாடி வருஷத்துல 2020-21 நடந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் தான் இதுக்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். வேற எந்த விதமான மாற்றமுமே கிடையாது, ஆஸ் யூஷுவல். ஓகேங்களா? 175 கொஸ்டின் ஜிஎஸ்க்கும், அதாவது எல்லாமே ஜிஎஸ் தான். 175 கொஸ்டின்ஸ், 25 கொஸ்டின்ஸ் மட்டும் மேக்ஸ் இருக்குது, அதாவது ஆப்டிடியூட் மட்டும் இருக்குது. ஓகே, மொத்தமா 300 கொஸ்டின்ஸ், 300 மார்க்ஸ் இருக்குது. 200 கொஸ்டின்ஸ் ஆஸ் யூஷுவல் எல்லா டிஎன்பிசி எக்ஸாம் மாதிரி தான் 200 கொஸ்டின் இருக்குது. அப்போ இதுல என்ன சார் கட் ஆஃப் இருக்கும்? எப்பவுமே எவ்வளவு எடுத்தா ஓரளவுக்கு இந்த இத்தனை கொஸ்டின்ஸ் போட்டா சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லணும்னா ஒவ்வொரு தடவையும் மாறும். ஓகே, இந்த தடவைக்கு வந்து கொஸ்டினுடைய லெவலை பொறுத்து இருக்குது. அதை விட நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போற ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி பண்ணிருக்கோம். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம், அடுத்த இதுல பார்க்கலாம். இந்த தடவை என்ன இருக்கலாம் அப்படின்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 140 above போட்டிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. சேஃப் ஜோன் அவ்வளவுதான். 140 above போட்டீங்கன்னா ஒரு சேஃப் ஜோனா இருக்கலாம். ஓகே, அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ்ல பெரிய அளவுக்கு எந்த மாற்றம் கிடையாது. ஓகே, ஆல்ரெடி டிஸ்கிரிப்டர் என்ன பேப்பர் இருந்ததோ அந்த பேப்பர் அப்படியே தான் இருக்குது. அதோட நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. பேப்பர் 1 என்ன வச்சிருக்காங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, வேற எதுவுமே கிடையாது. ஓகே, தமிழ் எலிஜிபிலிட்டி எப்படி நம்ம குரூப் 2க்கு தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கோ அதே மாதிரி தான். மேக்ஸிமம் 100 மார்க் இருக்குது. 40 மார்க் ரெண்டு பேருக்கும் எடுத்தீங்கன்னா பாஸ், அவ்வளவுதான். அது எலிஜிபிள், அவ்வளவுதான். பாஸ் பண்ணல, அது எலிஜிபிள். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பேப்பர் 2, பேப்பர் 3, அப்புறம் பேப்பர் 4. இது ஒவ்வொரு ஹிஸ்டரி வரும், ஜியோகிராஃபி வரும், என்விரான்மெண்ட் வரும், பாலிடிக்ஸ் வரும், எல்லாமே இதுல வரும். ஓகேங்களா? இது வந்து நம்ம நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். ஓகே,
நெக்ஸ்ட் பாருங்க, இதுல முக்கியமானது பேப்பர் 1ல நீங்க எடுக்கிற மார்க் வந்து இங்க செக்யூர் ஆகாது. ஓகே, ஸ்கோர் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சென்டர் ஆஸ் யூசுவல், இதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இல்லை. ஓகே, ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் சேம் சிலபஸ், ஒண்ணுமே மாற்றம் இல்லை, சேம் சிலபஸ் தான். ஓகேங்களா. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க, மெயின்ஸோடைய சிலபஸ் பார்த்துக்கோங்க. புதுசா ப்ரிப்பேர் ஆகிறவங்க சிலபஸ் பார்த்துக்கோங்க, நிறைய பேர் தெரியாது. ஓகேங்களா. பேப்பர் 2, பேப்பர் 1 எலிஜிபிலிட்டி. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ஹிஸ்டரி, இந்தியன் கல்ச்சர் இருக்குது. பேப்பர் யூனிட் 1ல. அடுத்து யூனிட் 2ல வந்து பாத்தீங்கன்னா சோசியல் இஷ்யூஸ் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இது நம்ம குரூப் 2லயே நம்ம படிப்போம். குரூப் 2ல நம்ம இப்போ மெயின்ஸுக்கு படிக்கிறது இந்த பேப்பர். ஓகே, அதுக்கு ஆப்டிடியூட் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சது தான். அங்க ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யாம ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு வந்துருவோம். ஆனா இங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா செய்யணும். ஸ்டெப்புக்கெல்லாம் இங்க மார்க் கொடுக்க போறாங்க. ஓகேங்களா. அப்ப இது மட்டும் நம்ம இந்த பேப்பர் எக்ஸ்ட்ரா படிக்கணும். அடுத்து இந்தியன் பாலிட்டி, எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் ஆஃப்டர் இந்தியா. நான் பாலிட்டி அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீக் அந்த புக்கை படிக்க போறீங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம குரூப் 2ல இருக்கக்கூடிய சிலபஸ் தான். தமிழ் சொசைட்டி எக்ஸ்ட்ரா படிக்கணும். நம்ம யூனிட் 8 படிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து பேப்பர் 4ல இது எல்லாமே பாருங்க டிகிரி ஸ்டாண்டர்ட். ஓகே, ப்ரிலிம்ஸும் டிகிரி ஸ்டாண்டர்ட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட் கிடையாது, டிகிரி ஸ்டாண்டர்ட். ஓகே, அப்புறம் ஸ்கூல் புக்ல நிறைய கொஸ்டின் எழுதிப்போம். இப்போ யூனிட் பேப்பர் 4ல யூனிட் 1ல ஜியோகிராஃபி, அப்புறம் என்விரான்மெண்ட், அப்புறம் இந்தியன் எக்கனாமி. எல்லா சப்ஜெக்ட் நம்ம ப்ரிலிம்ஸ் சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட் இங்க வரும். நிறைய விஷயம் எழுதணும். கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தம் அதிகம் படிக்கணும். ஓகேங்களா. எல்லாத்துக்கும் கரண்ட் அஃபேர்ஸ். அது இதுக்கு அப்புறம் வந்து இது வந்து பேப்பர் 1க்கான சிலபஸ். இது பாருங்க, இது மாடர்ன் ஹிஸ்டரியோடைய சிலபஸ் அப்படியே டீகோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம சிலபஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோ குரூப் 1 எப்படி படிக்கிறதுங்கிற வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. கண்டினியூஸா நம்ம சேனல் வாட்ச் பண்ணிருங்க. லாஸ்ட் பேஜ்ல எப்பவும் போல ஒவ்வொரு நோட்டிபிகேஷன்ல என்னென்ன ப்ராசஸ் டைம் லைன்ல போக போது சொல்றாங்க. ஓகே, லாஸ்ட் டேட் சப்மிஷன் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 22ஆம் தேதி. அப்ளிகேஷன் கரெக்ஷன் ஓகே எப்பவும் போல ஒரு 3-2 நாள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எப்போ விடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா டிசம்பர்ல விடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி டிசம்பர் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஓகே, ஜனவரி மேபி வந்துடும். இந்த தடவை குரூப் 1 குரூப் 2மே அதே மாதிரி தான். ஜூன் சொன்னாங்க, ஜூலை தள்ளி போயிருக்கு. வேற எதுவுமே ரொம்ப தள்ளி போக கிடையாது. ஓகே, மொத மாதிரி கிடையாது. அப்போ மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒரு மார்ச் அல்லது ஏப்ரல் அந்த ரேஞ்சில் வரும். மார்ச் அல்லது ஏப்ரல் அந்த ரேஞ்சில் வரும். அடுத்த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ஜூலைல வந்துடும். ஓரல் டெஸ்ட் ஆகஸ்ட், நீங்க போஸ்டிங் கூட போறது, சிவி எல்லாமே 2023 முடிஞ்சிடும். ஓகேங்களா. அப்போ குரூப் 1 நோட்டிபிகேஷன் இதை யார் நீங்க அதிகமா நல்லா பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ். இப்போ ஃப்ரெஷ்ஷா நீங்க வந்து படிச்சு வெளியிட்டு இருப்பீங்க, படிச்சு வெளியே வந்திருப்பீங்க. எம்எஸ்சி மாஸ்டர் டிகிரி படிச்சீங்கனாலும் சரி, யூஜி டிகிரி படிச்சீங்கனாலும் சரி, குரூப் 1 வந்து எய்ம் பண்ணுங்க. ஓகேங்களா. எல்லாருமே ஏன்னா இப்போதைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா படிச்சு எல்லாருமே முடிச்சவங்க பாத்தீங்கன்னா குரூப் 2 முடிஞ்சது, குரூப் 4 இனிமேல் எழுத முடியாது, இப்போதான் வந்திருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன கால் ஃபார் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வர போகுது. அப்போ இந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாம கம்பல்சரி எல்லாருமே என்னைய பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எழுதுனாலும் சரி, இனிமேல் எழுத போறாங்களும் சரி, கம்பல்சரி எல்லாருமே குரூப் 1 படி. ஓகே, இறங்கி படி, உட்காந்து படி. படிச்சாதான் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்தில் அடுத்த தடவை குரூப் 1ஓ அது குரூப் 2ஓ குரூப் 4ஓ அது குரூப் 3ஓ எது வந்தாலும் நம்மளால எலிஜிபிள் ஆக முடியும். ஓகேங்களா. அப்போ நிறைய பேர் இன்னமும் அந்த குரூப் 1 சர்வீஸ் எய்ம் பண்ணாம இருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் எனக்கு பெரியரா இருக்கு, தேவையே இல்லை, தமிழ்லையும் எழுதலாம். ஓகேங்களா. இது என்ன சேஞ்ச்னா சேஞ்சஸ் சொல்லாம விட்டேன். என்ன சின்ன சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 2021ல பாத்தீங்கன்னா ரேஷியோ ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு போறவங்களுடைய ரேஷியோ 1:50 அப்படி இருந்தது. ஓகே, 1:50 இருந்தது. ஆனா இந்த தடவை 2020-22 நோட்டிபிகேஷன்ல ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. 1:20 வேகன்சியா போட்டுட்டாங்க. ஓகே, அப்போ 92 வேகன்சி இருக்குன்னா 92 வேகன்சி இன்டு 20 போட்டுக்கோங்க. எவ்வளவு வருதோ அவங்க தான் ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு போக போறீங்க, தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் தான். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி வந்து வேகன்சி இந்த ரேஷியோ கம்மி பண்ணிருக்கனால கொஞ்சம் கட் ஆஃப் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு, ரொம்ப அதிகமா கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அப்போ நம்மளும் அடுத்த நம்மளோட இன்ஸ்டியூட்லையும் இந்த மந்த் அதாவது ஆகஸ்ட் மந்த் குரூப் 4 முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்லையும் நம்ம வந்து குரூப் 1க்கான 1 இயர் பேட்ச் குரூப் 1க்கான 1 இயர் பேட்ச் அலோகேட் பண்றோம். முடிஞ்சவங்க கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே, குரூப் 1 குரூப் 2 ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ் தான், எல்லாமே சேமா படிச்சுக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.